எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிதான்விஸ் டைரி. சிதான்விஸ் டைரியில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரில் வந்து முக்கியமாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வடகம் செஞ்சாச்சு, அரிசி வத்தலை செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் தான் வத்தல் செய்ய போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெண்டைக்காவை எல்லாமே நல்லா அலசி எடுத்துக்கிறாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் போல் வெயிலில் வச்சு உலர்த்திக்கலாம், இல்லாட்டி காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைஸ் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸஸில் இருந்தால் பிடிக்குமோ அந்த சைஸஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அகலமான ஒரு தட்டில் வச்சு நான் வெயிலில் காய விட போகிறேன். உங்ககிட்ட என்ன பொருள் அகலமாக இருக்கோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் நான் மாடியில் வச்சுட்டேன். சரியான வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வத்தல் வந்து ஒரு 4 days சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா day 1 தான். ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இல்லை, நல்லா ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நான் முறுமுறுன்னு காயில் நல்லா வதங்கின மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ஈவினிங் ஆனதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெண்டைக்காய் வத்தலை வந்து மோர் வத்தல் கூட சொல்லுவாங்க. மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, மோரில் வந்து உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து நல்லா ஊற விட போகிறோம். இது நல்லா ஊறிடும். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு வந்து மோர் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். வெண்டைக்காயோட எல்லா பக்கமுமே நமக்கு வந்து இந்த மோர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். உப்பும் வந்து நமக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டா தான் இந்த வத்தலுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியாக தெரியுதா இப்போ மோர். இதை ஒரு தட்டு போட்டு நைட்டு ஃபுல்லாக அது ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே இருக்காது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லவே இல்லை. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை வந்து நீங்கள் கை வைக்கும் போதே தெரியும், நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் கரெக்ட். இதை மறுபடியும் கொண்டு போயிட்டு அதே மாதிரி ஒரு அகலமான தட்டில் வந்து நல்லா பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டு நம்ம இதை வந்து வெயிலில் வந்து உலர்த்த போகிறோம். நல்லா பாருங்கள், சாயந்தரம் போல் அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே நல்லா சுருங்கி போயிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதை நம்ம எடுத்து வீட்டில் மறுபடியும் வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் 2 daysக்கு வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடிக்கிற வெயிலை பொறுத்துட்டு நல்ல வெயிலில் இருக்கும்போது சீக்கிரமாக வந்து நமக்கு வத்தல் காஞ்சிரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது பார்த்தாலே தெரியும் நமக்கு வத்தல் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 3 நாள் போல் இந்த வெண்டைக்காய் வந்து நான் நல்லா காய விட்டுருந்தேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குட்டி குட்டியாக ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு நல்லா ஒரு காற்று போகாத மாதிரி நல்ல ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா 1 year ஆச்சுன்னா கூட கெடாது. நான் கொஞ்சம் போல தான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். நான் வந்து 1 கிலோ வெண்டைக்காயில் செஞ்சு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இந்த வத்தல் வச்சு நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போது, பழைய சாதம் சாப்பிடும்போது இது நம்ம வறுத்துட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பருப்பு குழம்புக்கும் இது சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காவை வச்சுட்டு நம்ம வத்த குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் வத்தல் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அந்த மாதிரி வெண்டைக்காய் வத்தலில் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து நிறைய காய்கறிகளை இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து மோரில் ஊற வச்சுட்டு வெயிலில் காய வைக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் போல் போட்டு பாருங்கள், மறுபடியும் குட்டியாக சுருங்கினது வந்து கொஞ்சம் போல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அது கரெக்டாக பொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கும்னு அர்த்தம். நல்லா ப்ரௌன் கலரில் வரனால அது தீஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு தெரியும், ரொம்ப கருப்பாக மாற விடாமல் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்பளம் பொரியிற மாதிரி பொரிஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டான பக்குவம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அள்ளும் போதே பாருங்களேன் எவ்வளோ சவுண்டு, நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கிறப்ப நமக்கு அந்த கடகடன்னு வர சவுண்டு வந்து உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழகாக தூள் போல் உடஞ்சி வந்துடுச்சு. நம்மளோட வெண்டைக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. நம்ம சம்மர் டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த இயர் ஃபுல்லாக நமக்கு எப்போ தேவையோ நம்ம சாப்பிட்டுக்கலாம்.